நான் என்னமோ இவ்வளவு அடைச்சு வச்சுக்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸா கிட்ட யாரா இருந்தாலும் ஐயோ வீட்டு வெளி உலகத்தெல்லாம் காட்டும்டா எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு அழுவாம ஒரு இதா இருந்தா இன்னும் நடக்குது எங்க வீட்டுல அதானே. ஆமா அப்படியே சொன்ன உடனே குள்ளாய் வந்து ரொம்ப அநியாயம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து 6 வருஷத்துக்கு மேல ஆச்சு. கேக்கு செஞ்சுட்டாங்க குள்ளாய் காலையே முட்டை கேக்கு. காலையிலே வேலையை ஆரம்பிச்சுட்டா எப்பவும் போல. ஏதாவது ஒண்ணு வாங்கினா அதை உடனே ஏதாவது பண்ணிட்டே இருக்கணுமா. ஏமா என்னமா தர்ற முழுகிற அளவுக்கு இந்த நீச்சல் தான் அடிக்கணும். உங்காட்டு என்னது இது ஏதோ முட்டை கலக்கி ஆகுது. இது என்னமோ கிருமி எடுக்கிறேன்னு போட்டு ஐத்திரி கிடக்குறாத. எப்படி மொழுவோம் அம்மா மாதிரி அகலத்துல ஒரு முட்டையை உடச்சு ஊத்துனா அது எப்படி மொழுவோம். எதுலயா ஊத்து முட்டை கிருமி அடுத்து சொம்ப நாசமாக்கிட்டா. ஐய வருதா கிருமி. காட்டு வெண்ணெய் மோர் தயிர்லாம் கிடையலாங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அது வேற. அப்புறம் நான் காலைல என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு 3 கிளை கொய்யா கிளையை வெட்டி தூக்கி போட போகிறாங்களாம். அதான் அதை வெட்டி தூக்கி போடாதீங்க நான் வந்து அதில் ஒட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதை போய் நான் ஒட்டு கட்ட போகிறேன். அப்படியே அதை வீடியோ இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அந்த விளாகு புதுசாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அப்படியே விளாக் கண்டி பண்ணலாம். என்ன போட்டு குடப்பிட்டு தாங்க இருக்கிறாங்க. என்னடி ஃபைனலாக முடிச்சியா இல்லையா? எடுத்தியா? ஓரளவுக்கு வந்துருச்சு. எதுக்கு இப்போ வேண்டாத வேலை கிரீம் எடுத்துட்டு இருக்க நீ? பண்ண நான் அந்த ஒட்டை கட்டிட்டு இருக்கேங்க. போயிட்டு இந்த கவர் எடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். கட்டி விட்டா ஏதோ எனக்கா டைம் இல்லைம்மா வரேம்மா. கை வலிக்க அதை போட்டு கடைன்னு கடையை சொல்லிவிட்டு இங்கே பாருங்க ஆம்லெட் ஊற்றுறேன். வெங்காயத்தை வெட்டி போட்டு பன் ஆம்லெட். கிரீம் ஊத்துற மாதிரியே இருக்காங்க. அதை என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அதனால நான் இப்படி வாயில ஊத்தி குடிக்க வேண்டியதானே. கேக்கு செஞ்சுட்டாங்க குள்ளாய் காலையே முட்டை கேக்கு. ஐயோ ஒரு வழியா அந்த புதினா மல்லி எடுத்து நீ ரெடி பண்ணிட்டு இருக்கிறா போல இருக்கு. என் பாட்டி வந்திருக்காங்க. அவங்க கூட உட்காந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்புறம் ஊருக்கு போனோம் பார்த்தீங்களா. அந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஏமா இவ்வளோ ட்ரெஸ் வச்சுக்கிட்டு போய் இதுக்கு இப்படியா வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்குள்ள ஏன்னா நான் வந்து ட்ரெஸ் புதுசா ஒரு 2 சுடிதார் எடுத்தேன்னா ஆனா ஃபீட் பண்றது கிடையாது. சாரி இந்த அடிக்கிற வெயிலுக்கு சாரி கட்டிட்டு போனா இவ்வளவு வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியாது. அதனாலதாங்க ஃபீட் பண்ற மாதிரி சிம்பிளா வெயிலுக்கு அதுக்கும் அந்த மாதிரி சிம்பிளா டாப்ஸ் போட்டு போனோம். வேற எதுவும் இல்லைங்க. அதுல அதிக பேர் இதேதான் கேட்டிருந்தீங்க. சாதா டாப் எல்லாம் போனா எப்படிங்க ஃபீட் பண்ண முடியும். அதெல்லாம் நிறைய ட்ரெஸ் கலராலாம் வந்து இல்ல. அதெல்லாம் வாங்கி ரிட்டர்ன் போட்டுருவான். நல்லா இல்லன்ட்டு போட்டுருவான். அப்புறம் இன்ஸ்டா பாக்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும். அது சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஏதோ அப்ளிகேட் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆமா அது வந்து ஒரு இது மாதிரிங்க ஜாப் மாதிரி. ஆனா ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னு அவ்வளவு சொல்ல போனா வச்சுக்கிறதா சொல்லுவா. வேற வழி இல்ல, நம்மள்ட்ட பணம் இருக்காது. சரி நீ போட்டுருக்குள்ளா ரிட்டர்ன் போட்டுருவா. அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து சரி நம்மளும் ஏதாவது வீட்டுல இருந்துட்டே பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது வேலை செய்யலாம் அப்படிங்கறதுனால இப்பதான் அதை ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலதான் ஒவ்வொரு பொருளும் உங்ககிட்ட காட்டுறோம்ல அது எல்லாமே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிருவோம். அது எங்களுக்கானது கிடையாது. நாங்க அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிலது நாங்க காசு போட்டு எங்களுக்கு வச்சு போகுது. எனக்கு ரொம்ப இந்த ஃபீடிங் பண்ணாத நைட்டி இப்ப காலைல இந்த கிரஷர் இருக்குல்ல அதெல்லாம் குள்ளே வாங்கிட்டாலும் ரேட் ரொம்ப கம்மி. அதனால இந்த மாதிரி பொருளா வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த திருவிழாவுக்கு இப்போ ஊருக்கு போனுங்க. போயிட்டு வந்தோம்ல என்னைக்குள்ள போறோம். சிவாவுக்கு மெயினா எக்ஸாம் பிரச்சனை. 6ஆம் தேதி சிவாவுக்கு பரிச்சயம். லாஸ்ட் எத்தனாம் தேதி முடியும்னு தெரியல. அதான் ஊருக்கு போறதா என்னன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இங்க ஒன்னும் முடியலங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஊருக்கு போனோம் வீடியோ அப்படியே கொஞ்சம் இதா இருந்தது. அப்படியே மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. வந்தது ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறோம். குள்ளாய் வந்து ரொம்ப அநியாயம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து 6 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 6 வருஷமா இந்த தெருவில் தான் இருக்கா. இங்க இருந்து அவ்வளவு தூரம் தான் இருக்கு கடை. இங்க இருக்கிற கடைக்கு போய் ஒரு பால் பாக்கெட் வாங்க சொன்னா மேடம் வந்து ஒரு பால் பாக்கெட் கூட வாங்க வெளில போக மாட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நான் வந்த உடனே போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு சொல்றேன். ஏங்க இந்தாங்க பாருங்க ஒரு பால் பாக்கெட் வாங்க கடைக்கு போவோம். ஏதாவது கேக்கு எனக்கு மட்டும் பாருங்க. புதினா மல்லி தான் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இன்னைக்கு. அப்புறம் பாட்டி வேற மாங்காய் முருங்கை எடுத்து வந்துருக்காங்க. நம்ம கொலையில ஏற்கனவே மாங்காய்லாம் நிறைய இருக்கு. இந்த டைம் என்னமோ தெரியல ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கு மாங்காய். சரி டீயே போடுமா. என்னதான் வேடிச்சாலும் மதிய டைம்ல சாப்பிட்டா உடனே டீ குடிக்கணும்.
என்ன பழக்கம் பாருங்களா. உடனே சிலிண்டர் எடுக்கணும்னா என்ன பண்ணுவ? ஏமா என்னம்மா பொறுப்பு வந்துச்சான் பிள்ளைக்கு. குச்சி எடுத்துட்டு வரல, நானு சிலிண்டர் இருக்கிற காசுலாம் அழிக்கிறதான்னு கேக்குறாங்கக்கா. நான் ஆரம்பத்துல இருந்தே விறகு அடுப்பு தான் பத்த வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்குதான் திடீர்னு பேசுறேன். ஒன்றும் இல்லைங்க, குச்சி எடுத்துட்டு வர சொன்னா பாப்பாவை சொல்லின்னு போறது. எங்க பாட்டி வந்து அங்கே எங்கே எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு போயிட்டு அந்த வண்டிலாம் எடுத்துட்டு வர முடியல, வெயில் டைமா இருக்கு, குறுக்கெல்லாம் வச்சு எடுத்துட முடியாது. அதுக்குதான் மேடம் கதை பேசுறாங்க. நீ மிச்சம் பண்றத பத்தி பேசிட்டியா, நீ தான் அழிக்கல. குச்சி எடுத்துட்டு வரலங்கிறதுக்கு என்னென்ன சாக சொல்ல, இப்படி வந்து குச்சி எடுத்துட்டு வர சொல்லலாங்கிறது இதான். இதான் மனைவி வந்து ஆதிக்கம், பெண் ஆதிக்கம் நடக்குது எங்க வீட்டுல, அதானே? ஆமா, அப்படியே சொன்ன உடனே கேட்டுருவ. அதான் சொல்ல, என்ன மாதிரி ஒரு புதுசெல்லாம் உனக்கு கிடைக்கல. ஐயோ சும்மாவே இருக்க மாட்டான், எந்த நேரமும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கு. என்ன போய் நான் இல்ல குள்ளாய்க்கு இப்பெல்லாம் வர வர இந்த வீடியோ எடுக்கிறதுல எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவ்வளவு என்ன பண்ணலான்றதுன்னா, நான் கொண்டு எங்கேயாவது மனநல காப்பகத்துல விட்டுறலான்னு பாக்குறாங்க. என்னோட மனநலம் பாதிச்சுச்சாமா. இப்ப இன்ஸ்டாவில ஒரு வீடியோ பார்த்தேங்க ரீசெண்டா. என்னன்னா 2 பிள்ளைங்களாம் அவங்களுக்கு பாத்துக்கவே முடியாம, பாத்ரூம் போக முடியாம, டீ கூட குடிக்க விட மாட்டேங்கிறாங்களாம் ஃப்ரீயா. அவன் அழுது ஒரு வீடியோ அப்படின்னு வந்திருந்தது இன்ஸ்டாவில. அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு அழுவாம ஒரு இதா இருந்தேன். வீடியோவும் நான் தான் காரணம், நான் கூட மாட ஹெல்ப் பண்றேன். ஐயோ என்ன ஐயோ சாமி, எப்ப என்ன பண்ணனா என்னைக்காவது பண்ணுவாருங்க. இப்பெல்லாம் சுத்தமா மனசாட்சிங்கிறதே இல்லாம போயிருச்சுங்க. சரி விடு, ஏன் அதை பேசிக்கிட்டு. நீ பண்ணாண்டி போய் என்னை பொறுத்தளவுக்கு நீ எதாவது கத்துக்கிட்டா நான் எங்க கிளம்பி விளையாட பார்க்க. எனக்கு வெளிநாட்டுல இருந்து ஆஃபர் நிறைய வந்துட்டு இருக்கு, நான் போலான் இருக்கேன். அங்க போயிட்டேன்னா அங்க ஊரை சுத்தி நான் விளாக் போட்டுட்டு என் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். வரவே மாட்டேன் சத்தியமா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க. சில பேர் போ தம்பி போய் இரு, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. இல்லைங்க, அந்த மாசம் ஒரு 50,000 இருந்ததுன்னா நம்மளும் ஒரு வீட்டை கிட்ட கட்டலாம். அதனால நம்ம இங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவை பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். எல்லாராலையும் அது முடியாது. ஒரு சிலருக்கு அமையும், ஒரு சிலருக்கு அமையாது. எனக்கெல்லாம் அமையல. மாசம் 5,000க்கு திக்கி தரமாக கொட்டாய் விடுறாங்க மேடம். வேற 10,000க்கு தங்க பொண்ணு கூட தங்க சேர்க்க மாட்டேங்குது. தங்க வீராலைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கு. என்ன பண்ணுன்னு தெரியல. பரப்போட போயிட்டு இருங்க. சிவா ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவன் எக்ஸாம் ஆனாதான் கொடுமை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து எக்ஸாம் என்னைக்குன்னு கேட்டு வர சொன்னாங்க. 6ஆம் தேதினு இவர் சொன்னாங்க. சரி, இவர் மேல இவரு கேட்டாரோ கேட்காமலே நம்ம கிட்ட போய் சொல்றாரோ நானே போன் அடிச்சு கேட்டேனாங்க. 6ஆம் தேதி தாம்மா அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம். அந்த இந்த கவர்மெண்ட்ல அந்த தேதிக்கு தான் ஆரம்பிக்கிறோம். அப்ப இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையான்னு கேட்டேன்னா 6ஆம் தேதி கன்ஃபார்ம் தான். என்னைக்கு லீவுன்னு கேட்டா அது எனக்கு தெரியலங்க, இன்னும் பிக்ஸ் பண்ணல. அதாவது 1ஆம் தேதி எங்க அம்மா வீட்டுல தேர் திருவிழா, அங்க போலான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையா இருக்கு. அது இல்லாம எனக்கு ஒரு டவுட், இப்ப கடைக்கே போல இந்த 6 வருஷத்துல ஒரே ஒரு நாள் கூட கடைக்கு போய் எந்த ஒரு பொருளை வாங்கினதில்ல. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க சொல்லி ஆகணும். எனக்கு வெளியில போக பிடிக்காது. ஏன்னா நான் என்னமோ இவ்வளவு அடைச்சு வச்சுக்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸா கிட்ட யாரா இருந்தாலும் ஐயோ வீடு வெளி உலகத்தெல்லாம் காட்டணும்டா, வெளியே நான் என்னமோ இவ்வளவு இந்த கேட்டை தாண்டி போடானே கையை பிடிச்சதாலும் வர மாட்டேங்கிறா. நான் அங்கேயே எங்க அம்மா வீட்லயுமே சரி, நான்லாம் கடைக்கே போக மாட்டேங்க. இந்த அடிக்கிற வெயில்ல பக்கம் தான் இருந்தாலும் வெளியில நமக்கு என்ன வேலை, கடுப்பா இருக்கு, இரிட்டேட்டா இருக்கு. அதுக்குன்னு தான் நம்ம ஆள் வச்சிருக்கிறோம்ல. வேலைக்காரனா அது அப்படிதாங்க. நீ இருக்கக்குள்ள நான் ஏன் வேலை வெளியெல்லாம் போய் சரிங்க, இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம். பாய்ங்க.